நகரில் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரசன்னா. தற்போது தி நகர் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கு, விரிவா சொல்லுங்க பிரசன்னா. அதாவது தற்பொழுது நாம் பார்த்தோம் என்றால் டி நகர் பகுதியிலே இந்த தனியார் வளாகத்திலே தற்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த தீ விபத்து காரணமாக குறிப்பாக உஸ்மான் சாலையில் இருக்கும் இந்த மேம்பாலத்திற்குள்ளாராக எந்த ஒரு போக்குவரத்தையுமே தற்பொழுது காவல்துறை அனுமதிக்கவில்லை. குறிப்பாக அண்ணா சாலை பகுதியிலே இருந்து வரும் அனைத்து வாகனங்களும் பர்கிட் ரோடு வழியாக திருப்பிவிடப்படுகிறது. அதே போல மகாலிங்கபுரம் உள்ளிட்ட கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்கள் அனைத்துமே ஜிஎன் செட்டி சாலை உள்ளிட்ட பகுதிகள் வழியாகவும் திருப்பிவிடப்படுகிறது. மேலும் போத்தீஸ் நிறுவனத்திற்கு எதிராக இருக்கும் துரைசாமி சப்வே என்று சொல்லப்படும் அந்த கீழ்ப்பாலத்திற்கும் அனைத்து போக்குவரத்துமானது தற்பொழுது அனுப்பப்பட்டு வருகிறது. எனவே குறிப்பாக இந்த உஸ்மான் சாலையிலே இந்த பாலம் இருக்கும், பாலம் துவங்கும் இடத்திலிருந்தும் பாலம் முடியும் இடம் வரைக்குமான அந்த ஒரு பகுதியில் எந்த ஒரு போக்குவரத்துமானது அனுமதிக்கப்படவில்லை. மேலும் தீயணைப்பு துறையினுடைய வாகனமானது ஒரு 12க்கும் மேற்பட்ட வாகனம் தற்பொழுது இந்த தீயை அணைக்கும் வேலையிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்திற்குள்ளாக இந்த தீயை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வந்து தற்பொழுது இந்த தீயை அணைத்துவிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 15க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கே உள்ளே தங்கியிருந்ததாகவும் அவர்களையும் பத்திரமாக மீட்டெடுத்ததாகவும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். எனவே இந்த ஒரு பகுதியில் தற்பொழுது எந்த ஒரு போக்குவரத்தும் அனுமதிக்கப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரசன்னா, இப்போ அந்த கட்டிடம் அமைந்துள்ள சாலையில போக்குவரத்து அனுமதிக்கப்படுகிறதா? வாகன ஓட்டிகளுக்கு தீயணைப்பு வீரர்கள் ஏதாவது அறிவுரை வழங்கியிருக்கிறார்களா? தற்பொழுது வரை எந்த ஒரு வாகனமும் அந்த பகுதியிலே அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக தீ இன்னும் முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்படவில்லை என்பதுதான் உண்மை. எனவே அதற்கு இன்னும் சற்றும் காலதாமதமாகும் என்ற காரணத்தினால் தற்பொழுது வரை இந்த மேம்பாலத்திற்குள் எந்த ஒரு வாகனமும் அனுமதிக்கப்படவில்லை. எனவே இன்னும் ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்திற்குள்ளாக இந்த தீ முழுமையாக அணைக்கப்படும் பட்சத்திலே இன்று மாலை 3 மணியோ அல்லது 4 மணிக்கு பிறகாக இந்த பகுதியில் அனைத்து போக்குவரத்தும் அனுமதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த பாலத்தை ஒட்டியுள்ள 2 பக்கத்திலும் ஒரு 20க்கும் அல்லது 30க்கும் மேற்பட்ட கடைகள் அனைத்தையுமே தற்பொழுது திறக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளனர். அதன்படி தற்பொழுது இந்த பகுதியை சுற்றியுள்ள எல்லா கடைகளுமே அடைக்கப்பட்டுள்ளது. அங்கு எந்த ஒரு வியாபாரமும் நடக்கவில்லை. அதே போல இந்த தீயணைப்பு நடந்த பகுதியை சுற்றிலும் மின்சாரமும் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. எனவே அனைத்து பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் தற்பொழுது காவல்துறையும் தீயணைப்புத்துறையும் மேற்கொண்டு வருகிறது. எனவே முழுமையாக இந்த தீ கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு நார்த் உஸ்மான் சாலையில் இருக்கும் இந்த மேம்பாலத்திலே வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை இந்த பகுதிக்கு வரும் அனைத்து வாகனங்களுமே பர்கிட் சாலை வழியாகவோ துரைசாமி சப்வே வழியாகவோ அல்லது ஜிஎன் செட்டி சாலை வழியாகவோ தான் திருப்பிவிடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.